தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஃபாதர். வணக்கம். இன்னைக்கு பரபரப்பாக பேசி கொண்டிருப்பது என்ன அப்படின்னா, தமிழகத்திலேயும் இந்து அமைப்புகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற பார்க்கிறார்கள். அது எங்களுக்கு தான் சொந்தம். மறுபடியும் எப்படி நாங்கள் டெல்லியில் எப்படி ராமர் கோவிலை மீட்டு எடுத்தோமோ அதே மாதிரி நாங்கள் இங்கே முருகனை மீட்டெடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இஷ்யூவை எப்படி பார்க்குறீங்க ஃபாதர்? முதலில் இந்த பிரச்சனை கட்டமைக்கப்படுகின்ற இந்த காலகட்டமானது டங்ஸ்டன் என்கின்ற தமிழகத்தினுடைய இயற்கை வளங்கள் தமிழகத்திற்கு உரியது என்கின்ற ஒரு பொது மனநிலை தமிழ் மக்களிடையே இன்று வருகிறது. வடநாட்டிலிருந்தோ வேற்று நாட்டிலிருந்தோ தமிழகத்தினுடைய வளங்கள் கொள்ளையடிக்கப்படக்கூடாது, அது தமிழர்களுக்குரியது என்கின்ற மனநிலையும், அது அந்த தலம் மதுரை பகுதியில் ஒரு அழகான கூட்டு மனநிலை. நமது வளங்கள் நமக்குரியது, அவை வளங்கள் மட்டுமல்ல, வாழ்வாதாரத்தோடும் வரலாற்றோடும் பண்பாட்டோடும் தொடர்புடைய இடங்களை எவரும் இயற்கை வளம் கனிம வளம் என்கின்ற பெயரில் எடுக்க முடியாது என்று ஒரு மாபெரும் வரலாற்றை, மதுரை அரிட்டாப்பட்டி என்கின்ற ஒன்றாக இருந்தாலும் மதுரை மக்கள் பெரியதொரு வரலாற்றை தமிழ் சமூகத்திற்கும் தமிழ் உலகத்திற்கும் அடக்கமாக ஆனால் உறுதியாக ஒரு அகப்பணிவோடும் அதே நேரம் ஒரு அற்புதமான ஒற்றுமை உணர்வோடும் சாதி கடந்து மதம் கடந்து நடத்தி காட்டியிருக்கிறார். இந்த கூட்டு மனநிலையும் கூட்டு முயற்சியும் அப்படியே தொடர்வது என்பது அது அவர்களினுடைய அஜெண்டாவுக்கு அது ஒத்து வராது. எனவே தான் அவசரப்பட்டு எப்படியாவது மீண்டும் மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சனையாக இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை எடுத்திருக்காங்க. அதை ஊதி பெருக்கி உள்ளூரில் இருக்கிறவர்கள் அதில் ஒன்றும் பெருசாக பங்கெடுக்கலை. நல்லா கவனிச்சிங்கன்னா ஓகே. ஆமாம், உள்ளூரில் இருக்கிறவர்கள் அதிகமாக இந்த பிரச்சனையில் பங்கேற்கவில்லை. தமிழகத்தின் வேறு பகுதிகளிலிருந்து அமைப்பு ரீதியாக அணிதிரட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போது ஒரு கலவரம் நடத்துவதற்கு அணி திரட்ட அவர்களால் முடியும் இல்லையா? அதற்கு ஒரு நியாயப்படுத்தலும் தர முடியும் என்கின்ற வகையில் ஒரு கலவரத்திற்கான தங்கள் நில உரிமை பண்பாட்டு உரிமைகளை நிலைநிறுத்திய ஒரு மக்களினுடைய அந்த மனநிலையிலிருந்து ஒரு திசை திருப்புதல் நடத்துவதற்காக ஒரு கலவர அணிதிரட்டல் என்று இதை நீங்கள் கருதலாம். இப்போ அந்த பிரச்சனையினுடைய தாத்பரியங்கள் என்ன, உண்மை என்ன அப்படிங்கிறதே நம்ம தேடணும் இல்லையா? கண்டிப்பாக. அடிப்படையில் அந்த மலை முதல் உரிமை யாருக்கு என்று நாம் பார்த்தோம் என்றால் அது எல்லாம் வல்ல இறைவனுக்குத்தான் முதல் உரிமை. இறைவனுடைய கடலோ காடோ மலையோ ககனவெளிகளோ எல்லாமே எல்லாம் வல்ல இறைவனுக்கு உரியது, அவருக்குத்தான் முதல் உரிமை. இரண்டாவது உரிமை யாருக்கு என்றால் இறைவன் படைத்த முதல் உயிரினங்கள், மனிதர்கள் வருவதற்கு முன்னேயே வந்த மயில்களாக இருக்கட்டும், அந்த அந்த பாறையிலேயே மலையிலே மட்டுமே காண கிடக்கிற அரிய வகை பறவைகள் உண்டு, கழுகுகள் உண்டு, குரங்குகள், அது குரங்குகளினுடைய ஒரு சரணாலயம் என்று கூட சொல்லலாம். ஸோ இரண்டாவது உரிமை என்றால் இறைவனுடைய அந்த படைப்புகளுக்குத்தான் அந்த மலை உரிமையானது. மூன்றாவது உரிமை என்றால் முதற்கடவுள் தமிழ் கடவுள் முருகனுக்கு உரியது தான். கடவுள் என்கின்ற நிலைக்கு வருகின்ற போது நான் எப்போதுமே சொல்வது, வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வ நிலைக்கு வந்த ஒரு பெரும் தமிழ் குறியீடு திருமுருகப் பெருமான். ஸோ முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் முதற் படை வீடு இந்த திருப்பரங்குன்றம் தான் முதற் படை வீடு. எனவே அந்த முக்கியத்துவம் உண்டு. அதற்கு பிறகு பல மரபுகள் அங்கு வந்திருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சைவத்திற்கும் சமணத்திற்கும் ஒரு பெரும் மோதல் காலம் வந்தபோது சமணர்கள் தங்களை காத்து கொள்வதற்காக திருப்பரங்குன்றம் என்று அல்ல, மலைகளுக்குத்தான் அவர்கள் சென்று மறைந்து வாழ்ந்து தங்களையும் தங்கள் நம்பிக்கைகளையும் தங்கள் மரபுகளையும் அவர்கள் காத்து கொண்டார்கள். அவ்வகையில் ஒரு பெரும் ஒரு அழித்தொழிப்புக்கு சைவமும் சமணமும் மோதிக்கொண்டு குறிப்பாக கழுவேற்றப்பட்ட அந்த அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு காவல் தெய்வமாகவோ அல்லது காவல் ஒரு கோட்டமாகவோ இருந்த மலைகளுள் திருப்பரங்குன்றம் மலையும் உண்டு. சமணத்தினுடைய சாயல்களும் வேர்களும் பதிவுகளும் அந்த மலையில் இருக்கின்றன. அதை ஒட்டி பல
உச்சி பிள்ளையார் கோயிலை நீங்கள் அங்கே பார்க்கலாம், காசி விஸ்வநாதர் கோயிலை நீங்கள் அங்கே பார்க்கலாம். அப்புறம் அந்த மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா நாட்டார் வழக்கு தெய்வங்கள், அது கருப்பசாமி, தாய் தெய்வ வழிபாட்டு முறைகள், இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். சிக்கந்தர் தர்கா அங்கே எப்படி வருதுன்னா 1311 தான் மாலிக் காஃபூர் படையெடுத்து வர்றாரு. அது ஒரு நிகழ்வு. ஒரு அந்த பரப்பில், அந்த நிலப்பரப்பில் ஒரு தீர்க்கமான மாற்ற நிகழ்வு என்பது மாலிக் காஃபூர் படையெடுப்பும் டெல்லி சுல்தானேட்டினுடைய ஒரு மாநிலமாக அந்த பரப்பு கொண்டு வரப்படுவதும் ஒரு முக்கியமான நிகழ்வு. இஸ்லாமிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் அந்த பகுதியினுடைய சிலரும் விஜயநகரத்தை போய் கூப்பிட்டு வராங்க. விஜயநகரம் ஏதோ தமிழ் நகர அரசு போல இங்கு சித்தரிக்கப்படுகிறது. விஜயநகரம் என்பது அது தமிழ் ஆட்சி அல்ல. ஓகே, அது ஒரு வைதீகத்தை தூக்கி சுமந்து கொண்டு வந்த ஒரு ஆட்சி. இந்த புரிதல் இன்றைக்கு நாம் எல்லோரோடும் நட்பாகத்தான் இருக்கின்றோம், இருக்கவும் வேண்டும். விஜயநகரத்தோடு வந்த சமூகங்கள், அந்த மொழி பேசுகிறவர்கள், அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஏனைய சமூகத்தவர்கள் எல்லோரோடும் இன்று இணக்கப்பாடோடு வாழ்கிறோம். இணக்கப்பாட்டுடன் தான் வாழவும் வேண்டும், வாழவும் முடியும். நாம் வரலாற்று நிகழ்வுகள் நிகழ்ந்து விடுகின்றன. அந்த நிகழ்வுகள் சில மடைமாற்றங்களையும் சில புது வரையறைகளையும் தந்து விடுகின்றன. அவற்றை நாம் எப்படி மானுட இசைவாக மாற்றுவது என்பது நாகரிகத்தை தேடுவர்களுடைய கடமை இல்லையா? அந்த வகையில் ஆனால் அடிப்படை உண்மை என்பது மறுக்கப்பட முடியாது. அடிப்படை உண்மை என்பது விஜயநகரத்தோடு வந்தவர்கள் இந்த நிலத்திற்குரியவர்கள் அல்ல, தமிழ் நிலத்திற்கு. எப்படி மாலிக் காஃபூர் என்கிறவர் ஒரு அந்நிய வந்தேரி படையெடுப்பாளரோ அதே போலத்தான் விஜயநகரமும் அவரோடு வந்த நாயக்க மன்னர்களும் வந்தேரி படையெடுப்பாக வந்தவர்கள். ஸோ அவர்கள் அந்த கடைசியாக டெல்லி சுல்தானேட்டினுடைய கடைசி ஒரு ஆளும் நபராக இருக்கிறவர் தான் சிக்கந்தர். அந்த படையெடுப்பிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள அவர் முருகப்பெருமானின் மலைக்கு ஓடுகிறார். அங்கு அவர் கொலை செய்யப்படுகிறார். அந்த இடத்தில் எழுந்த தர்கா தான் சிக்கந்தர் தர்கா. அப்போ தர்காவுக்கும் மசூதிக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மசூதி என்பது இறைவனுடைய இல்லம். இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துகின்ற ஒரு அல்லாவுக்கு மட்டுமே உள்ள இல்லம்தான் மசூதி. தர்கா என்பது இறைவனுடைய நண்பர்கள் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அல்லாஹ், இறைவனுடைய நண்பர்கள், இறைவனுடைய அறிஞர் பெருமக்களினுடைய நினைவாக. இப்போ கிறிஸ்தவத்தில் புனிதர்கள் என்று இருக்கிறார்கள், நம்ம சிறு தெய்வங்கள் என்று ஒவ்வொரு மதத்திலும் இருக்கிறதில்ல. அதே போல சிக்கந்தர் என்பவர் இறைவனுடைய நண்பர். அந்த தகுதி கொடுத்து அவருக்கு அந்த தர்கா உருவாக்கப்படுகிறது. அந்த இடத்திலிருந்து தான் அந்த இஸ்லாமியர்களினுடைய ஒரு பாரம்பரியம் அல்லது அவர்களினுடைய வரலாறு அந்த இடத்திலிருந்து தொடங்குகிறது. இந்த நாயக்க மன்னர்களுடைய காலகட்டத்தில் வைணவமும் அங்கு சேர்கிறது. இப்போ எப்படி சமணம் வந்ததோ, எப்படி சிறுதெய்வங்கள் வந்தனவோ, எப்படி சைவம் ஏற்கனவே நிலை பெற்று திருமுருக வழிபாடு வழியாக நின்றதோ, அதே போல மங்கம்மா வழிபாடு என்பது அது திருமுருக பெருமானுடைய அது திருத்தலத்திற்குள்ளேயே மங்கம்மா வழிபாடு சேர்கிறது இல்லையா? அப்போ வைணவமும் வைணவமும் சேர்கிறது. கிறிஸ்தவர்களும் அந்த மலைப்பகுதியில் இருந்திருக்கிறார்கள். ஸோ அந்த மலையை நம்ம ஒரு வகையில் சமரச மலை. ஸோ இறைவன் முதலில் வந்த, நான் மீண்டும் சொல்கிறேன், எல்லாமல்ல இறைவனுக்குரியது. அவன் படைத்த இயற்கை உயிர்களுக்கு, பல்லுயிர்களுக்கு உரியது. தமிழ் கடவுள் முருகனுக்கு முதல் உரிமை உண்டு. அதன் பிறகு சைவம், வைணவம், சிறு தெய்வங்கள், இஸ்லாம் எல்லாமே, பிள்ளையார், காசி விஸ்வநாதர் எல்லாரும் அங்கு வந்தார். கிறிஸ்தவர்களும் அந்த மலை பகுதியில் இருந்திருக்கிறார்கள். எனவே அதை நீங்கள் ஒரு சமரச சன்மார்க்க மலையாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர மனிதர்களை பிளவுபடுத்தும் மலையாக நீங்கள் பார்க்கக்கூடாது என்பது என்னுடைய பணிவான கருத்து. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இது மினி இந்தியாவே அங்கே இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இந்தியாங்கிறது எல்லாருமே ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு. இப்போ நிறைய பேர் அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ இருந்த காலகட்டத்தில் பார்க்குறப்போ அங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி முருகன் இருந்திருக்காங்க, சமணர்கள் இருந்திருக்காங்க, அதன் பிற்பாடு கிறிஸ்தவர்களும் அங்கே இருந்திருக்காங்கன்னு சொல்கிறப்போ, இல்லை இது எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிற இந்த ஐடியாலஜியை திடீர்னு ஏன்னா அதை கையில் எடுக்கிறாங்க. இதுக்கு மட்டும் நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இடங்களில் இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இங்கே முறை வச்சு தான் நம்ம வட்டாரங்கள் நம்ம பகுதியில் அதை பார்த்துருப்போம். மதுரையில் மாமா அப்படின்னு தான் சொல்லி பேசிக்குவாங்க. சித்திரை திருவிழா இஸ்லாமியர்களோட பங்குகளை நம்ம நிறையா பார்த்துருக்கலாம்.
திடீர்னு ஒரு புதுசா ஒரு விஷயத்த பார்க்குறோம். இதை நீங்க எப்படி பார்க்க? நாம் எல்லோரும் அடிப்படையில் தமிழர்கள், அதையும் கடந்து மனிதர்கள். எஸ். இன்று இருக்கிற வழிபாட்டு முறைகள் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு, ஏன் 100 ஆண்டுகளுக்கு பிறகே இருக்காது. ஆமா. மனிதகுலம் புதிய வடிவங்களையும் வழிபாட்டு முறைகளையும் நம்பிக்கைகளையும் அது ஏற்றுக்கொண்டும் புதுப்பித்து கொண்டும் தான் அது நடந்து கொண்டே இருக்கும். நான் அதனால் தான் இந்த கும்பலை நான் மனிதகுலத்திற்கு எதிரானவர்கள் என்று தொடர்ந்து சொல்லி வருவது. இவர்கள் மனிதகுலத்தில் ஒரு அங்கமாக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள். இந்த கருத்தியல், மனிதர்களை நான் வெறுப்பது இல்லை, மனிதர்கள் எல்லோரும் மனிதர்கள், நண்பர்கள் தான். ஆனால் அவர்கள் கொண்டிருக்கிற கருத்தியல் என்பது அது ஆன்மாவினுடைய புற்றுநோய். ஆன்மாவினுடைய ஒரு புற்றுநோய் என்றால் கேன்சர் ஆஃப் தி சோல், கேன்சர் ஆஃப் தி சோல். ஸோ இந்த கருத்தியலை இன்றைக்கு கொண்டு வரதுக்கு காரணமே வேற ஒன்றும் இல்லை. அவங்க அரசு எப்படியாவது தமிழ்நாட்டில் தங்களினுடைய கார்த்தடங்களை விரிவுபடுத்த முடியுமா, இன்னும் ஆட்சியை எப்படியாவது பிடிச்சிட முடியுமான்னு 1008 வித்தைகள் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் அதிலும் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த டங்ஸ்டன் போராட்டம் புதிய ஒரு மனநிலையை அங்கு உருவாக்கியது. அந்த மனநிலையை சீர்குலைப்பதற்காகத்தான் இந்த முயற்சி. ஆனால் மதுரையில் இது எடுபடாது. ஏன்னா மதுரைக்காரங்க எவ்வளவு கோபக்காரங்களோ அந்த அளவுக்கு பாசக்காரங்க கூட. உறவுகளை ஒருங்கிணைக்கிறது ரொம்ப அது ரொம்ப அங்கெல்லாம் எடுபடாது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உண்மையான தமிழ் வேரோடி நிற்கிற சமூகங்கள் இருக்கு இல்லைங்களா, போர்க்குணமிக்க சமூகங்கள் தான். ஆனால் நட்புக்கும் உயர கொடுக்குற சமூகம். இன்னொன்று இஸ்லாமியர்களாக இருக்கிறவங்க அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆப்கான் பகுதியிலேருந்து ஒரு சிறு தொகுப்பினர் தான் இருக்க முடியும். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களில் 90% பேருடைய அவங்க சொத்து வழியோ மூதாதையர் வழி, நீங்கள் இப்போ திண்டுக்கல் பகுதியில் இப்போ இருக்கிற முஸ்லீம்களினுடைய ஒரு 4 தலைமுறை 5 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள பத்திரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றேல் அவர் ஒரு வன்னியராக இருப்பார், அல்லது ஒரு பள்ளராக இருப்பார், அல்லது பறையராக இருப்பார், அல்லது ஒரு முக்குலத்தோராக இருப்பாங்க, அல்லது ஒரு நாடாராக இருப்பாங்க. இவங்க எல்லாம் புதுசாக வானத்திலிருந்து அல்லாஹ் அவர்கள் தனியாக ஒன்றும் உருவாக்கி கொண்டு வரல. இங்கே இருந்த ஒரு வன்னியரோ ஒரு தேவரோ கள்ளரோ மறவரோ நாடாரோ பறையரோ பள்ளரோ தான் இஸ்லாமியர்களாக மாறி இருக்கிறார்கள். எனவே இந்த பிளவை நீங்கள் கொண்டு எவ்வளவுதான் பிரச்சனை பண்ணாலும் ஒரு அளவுக்கு மேலே நிற்காது. 1 2 நீங்கள் பாண்டிய நிலப்பரப்பு சங்கம் வளர்த்த நிலப்பரப்பு. நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் இந்த பூஜாரிங்களுக்கும் சாமியாருங்களுக்கும், நான் ஒரு சாமியார் தான், சாமியாருங்களுக்கெல்லாம் ஒரு அளவுக்கு மேலே முக்கியத்துவம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேங்க. நாம் செய்கிற பணிகளுக்கு ஏற்ற ஒரு மதிப்பு தரப்பட வேண்டுமே தவிர வெள்ளையாடை போடுவதாலும் அல்லது காவி உடை தரிப்பதாலும் மட்டுமே அதற்காக என்றெல்லாம் தனி மரியாதைலாம் இருக்கக்கூடாதுன்னு நான் கடவுளோட அம்பாசிடர் ரேஞ்சுக்கு. கடவுளுடைய இடைத்தரகர் மேன், நம்ம ஏதோ புரோக்கர் பிட்வீன் காட் அண்ட் மேன், நம்ம வழிநடத்துறது தான், பணிவோடு வழிநடத்த வேண்டும். அப்போது ஆனால் மதுரையில் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாமியாருங்க வேலை ரொம்ப குறைவாக இருக்குங்க. மன்னர்கள் கூட தங்கள் இப்போ உலகம் முழுவதும் மன்னர்கள் தங்களினுடைய தார்மீகத்தை வருவித்துக் கொள்வதற்கு அல்லது தார்மீகத்தை தருவித்துக் கொள்வதற்கு மத தலைவர்கள் அந்த கிரீடம் சூட்டுவார்கள், அல்லது அந்த சடங்கு ஒரு பெரும் யாகம் அல்லது ஒரு பெரும் ஒரு மத சடங்கு வைத்துத்தான் இவர்கள் இறைவனின் பிரதிநிதியைப் போல இந்த மன்னாதி பீடத்தில் அரச பீடத்தில் அமர்கிறார்கள் என்று வைப்பார்கள். நம்ம தமிழ் பாண்டிய மரபு அல்லது மதுரை மரபு மட்டும்தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு இலக்கிய அறிவு இருக்கிறது, இலக்கண அறிவு இருக்கிறது, அந்த அறிவை பொறுத்து தான் உனக்கு ஆளுகின்ற தகுதியே. ஆனால் அதனால் தான் மன்னர்கள் எப்போதுமே புலவர்களை சுற்றி வைத்திருந்தார்கள். நூல்களையும் ஏற்றி இருக்கிறார்கள். பாண்டிய மன்னர்கள் பலர் நூல்களை ஏற்றி இருக்கிறார். அப்போ அந்த அறிவு தேடல் தான் ஒரு மன்னனுக்குரிய தகுதி என்று இருந்த ஒரு நிலப்பரப்பு மதுரை நிலப்பரப்பு. அதை நீங்கள் என்னதான் தகர்க்கணும்னு நினச்சாலும் நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே வெற்றி பெற முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மதுரை எப்படி ஒரு என்ன சொல்லுவோன்னா ரெசிலியன்ஸ்னு சொல்கிறது, போர் என்பது எதிரியை வீழ்த்துவதல்ல, தன்னை நிலைநிறுத்தி கொள்வது. டங்ஸ்டன் போராட்டத்தில் அதை தான் காட்டினாங்க. வன்முறையை கையெடுக்காமல் அறவழியில் அமைதி வழியில் இணைந்து நின்று ஒரு ஒன்றிய அரசனுடைய பேராசை திட்டத்தையே அவர்கள் ஜஸ்ட் லைக் தட் அதை நிறுத்தினாங்க இல்லையா. அதே போல் இந்த மதவெறி சக்திகளையும் மதுரை மக்கள் தடுத்து நிறுத்துவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. காரணம் அதுதான் நமது நினைவு. ஒன்றுபட்டு வாழ்ந்ததும் தமிழ் வழி நின்றதும் அறம் உயர்த்தியதும் அறத்திற்காக உயிர் கொடுத்ததும் என்பது அந்த மதுரை நிலத்தினுடைய மரபு. யானோ மன்னன் யானை கள்வன் என்று ஒரு மன்னனே
இதற்கு எப்படி நான் தவறான முடிவு எடுத்து விட்டேனே அப்படின்னு தன்னையே மாய்த்து கொண்ட, அதற்கு பரிகாரம் என்பது வேறொன்றுமில்லை, தன்னையே மாய்த்து கொண்ட அற உணர்வு கொண்ட ஒரு நிலம் தென்மதுரை நிலம். அந்த நிலம் ஒன்றும் இந்த மதவெறி சக்திகளை வெற்றி பெற செய்யாது. பட் ஆனால் ஃபாதர், நான் இது குறித்தெல்லாம் சில பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஒரு முக்கியமான ஒரு பேப்பர், அது பேரை நான் சொல்ல விரும்பலை, அவங்க வந்து போட்டிருந்தாங்க, இங்கே வந்து திமுக அரசு அதை வந்து கண்டுக்கவே இல்லை, அந்த ஒரு இஷ்யூ அவங்க தான் தூண்டி விடுறாங்க, அங்கே போயிட்டு உட்காந்து பிரியாணி சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் பார்க்கும்போது பாஜகவினர் தங்களோட புகைப்படங்களில் வந்து அதை சமூக வலைதளங்களில் போடுறப்ப அதை எப்படி போட்டிருக்காங்கன்னா, அங்கே 144 போட்டிருக்காங்க, ஆனால் திரண்ட கூட்டத்தை பாருங்கள், மலையை நம்ம முருகனுக்காக மீட்டெடுப்போம் அப்படிங்கிற இந்த இஷ்யூலாம் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஏன்னா நம்ம இது குறித்து நம்ம வந்து நவாஸ் கனி அவங்கள்ட்டலாம் வந்து பேசும்போது அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை டெல்லியில் பண்ண இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ப்ராசஸ் அப்படிங்கிற பிஜேபியோட ஒரு அஜெண்டாவை இங்கே கையில் எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே. அதில் அடிப்படையில் அவங்க என்ன இதில் பிரச்சனை என்னென்னா, நீங்கள் புலால் உணவு ஆடு வெட்டுறதெல்லாம் இவங்க தர்காவில் பண்ணுறாங்க, திருவண்ணாமலைக்கும் இடையில அப்படிதான் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு இதை அவங்க கொண்டு வராங்க. அப்போ அதையும் நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட்டைசேஷன். இப்போ வெஜிடேரியன் உணவு எங்கள் சாமி கற்பனை எல்லாம் அது நல்லாவே நான்வெஜ் சாப்பிட்ற சாமி தான். காளி மரபுலோ எல்லாம் எங்கள் சாமிகளில் வந்து 90% எல்லாமே கறி எல்லாமே சாப்பிடுறது நான்வெஜ் சாமி தான். நீங்கள் திருப்பரங்குன்ற மலைக்கு சொந்தமான திருமுருக பெருமானுடைய நீங்கள் திருமுருக ஆற்றுப்படை படிச்சிங்கன்னா 218 பாட்டும் 220 பாட்டுன்னு நினைக்கிறேன், வெறியாடு களம்னு வரும். வெறியாடு களம். அந்த திருமுருகாற்றுப்படை காட்சியில் கூட முருகனுக்கு படையல் என்பது திணை அரிசியும் பூக்களும் செம்மறியாட்டு ரத்தமும், சங்கரிக்கப்பட்ட செம்மறியாட்டு ரத்தமும் தான் முருகப்பெருமானுக்கு திருஅமுதாக படைச்சிருக்காங்க. அந்த திருஅமுதாக அது அந்த வெறியாடு களம் இதில் அது வரும்னு வச்சுக்கலாம். அந்த பாட்டு எனக்கு பட்டுன்னு நினைவுக்கு முழுசாக வரல. ஸோ அது ஒன்றும் வெஜிடேரியன் மலையெல்லாம் கிடையாது, அது வந்து ஒரு நான் வெஜிடேரியன் மலை தான். பட் அஃப்கோர்ஸ் உயிர்களை கொல்வது சரியா தவறா என்பது நாம் அதை விவாதிக்கலாம். இப்போ எனக்கே கூட உயிர்களை கொல்ல வேண்டாமே என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. ஆனால் உணவு சங்கிலியில் அது பெரிய தவிர்க்க முடியாது. அது மீன்களோ ஆடு கோழி இதெல்லாம் உணவு சங்கிலியில் நாம் அளவுக்கு மேலே போகிறப்ப முடியாது. இன்னொன்று இந்த உணவு பரிமாற்றம் என்பது ஒரு உறவு அடையாளம் அதுக்குள்ளே உண்டு. எனக்கு இது சின்ன வயசில் புரியல. ஏன்னா எங்கள் அப்பா இந்து, அவர் பேர் ஸ்ரீபத் மன்னாவன். எங்கள் குடும்பத்தில் 70% இந்து சமயத்தவர்கள். எங்கள் அப்பாவுக்கு அந்த இறந்த பிறகு என் சின்ன வயசில் 7 வயசில் இருந்தாங்க. அப்போது அந்த படையல் வைக்கிறப்போ எல்லாம் அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை வைப்பாங்க, அதெல்லாம் அதில் வச்சுருந்தாங்க. எங்கள் பெரியப்பாவுக்கு படையல் வைக்கிற நேரம் ஒரு புட்டி சாராயம் கூட வைக்கிற பழக்கமும் இருந்துச்சு. அப்போ அந்த மூதாதையர் வழிபாடுங்கிறப்போ அன்னைக்கு எனக்கு அது புரியல, என்ன இது சாராய பாட்டெல்லாம் வச்சுருக்காங்களே அப்படிங்கிறப்போ புரியல. பட் அதுக்குள்ளே இருந்த அந்த நினைவு உறவு இருக்குல்ல, அந்த ரிலேஷனல் மெமரி அண்ட் கண்டினியூட்டி ஆஃப் தட் ரிலேஷனல் மெமரி, அந்த ஒரு நம்மை விட்டு அகன்று போன ஒருவனுடைய நினைவுகளை அவர் நல்லதோ கெட்டதோ எதெல்லாம் அவருக்கு பிடிக்குமோ அதையெல்லாம் நம்ம வந்து மீண்டும் கொண்டு வரது வெரி ப்ரொஃபவுண்ட், வெரி இந்த மாதிரி அழகியல் எல்லாம் இந்த மனிதகுல விரோதிகளுக்கு தெரியாது, இவங்களுக்கு புரியாது. இவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் பகை, வெறுப்பு, வன்மம், எப்படியாவது அதிகாரத்தை பிடிப்பது, தங்களோடு இணையாதவர்களையோ தங்களோடு இல்லாதவர்களையோ எவ்வளவு நீங்கள் ஒதுக்க முடியுமோ, வஞ்சம் தீர்க்க முடியுமோ, அடிமைப்படுத்த முடியுமோ, இதுதான் அவர்களுடைய டெக்னாலஜி. அது மனித குலத்திற்கு எதிரான டெக்னாலஜி. நீண்டு நிலைக்காது, நிற்காது. காலம் உண்மையையும் அன்பையும் தான் நிறுத்துமே தவிர பகையையும் வெறுப்பையும் நிறுத்தாது. இது நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இல்லைங்களா, மானுடம் வெல்லும், வென்றே தீரும், வெல்லும். இவர்கள் வெல்ல மாட்டார்கள். தற்காலிகமாக அவர்கள் கோலோச்சுவது போல ஒரு காட்சி இப்படி ஊடகங்களால் உருவாக்கப்படும், கட்டமைக்கப்படும். ஆனால் மானுடம் தான் வெல்லும், அன்பு தான் வெல்லும், பகை வெல்லாது. இதில் ஃபாதர் என்னென்னா, அவங்க வந்து காவல்துறை தான் வந்து அதில் வந்து கைது பண்ணாங்க அப்படிங்கிற இஷ்யூலாம் பார்க்குறப்போ ஒருவேளை அவங்க சார்ந்த ஆட்கள் காவல்துறையிலையும் ஊடுருவிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விகளும். அதாவது திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் அந்த கட்சிக்கும் சொல்ல விரும்புவது, நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கவர்னன்ஸை கொடுங்க. நீங்கள் என்னை கொடுத்துட்டு இருக்கிறது
administrative governance. Is it a political state or an administrative state? It has become an administrative state. புதுடில்லியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட்டாக மாறி இருக்கிறது. அதிகாரிகளால் நடத்தப்படுகின்ற ஒரு அரசாக மாறி இருக்கிறது. நீதித்துறையிலும் RSS மனநிலை கொண்டவர்கள் நிறைய பேர் வந்து விட்டார்கள் என்கின்ற வகையில் அந்த மலையில் அதனுடைய வரலாறும் தொன்மமும் தெரியாமல் எப்படி நீங்கள் அங்கு பிரியாணி இதெல்லாம் அனுமதித்து ஒரு நீதிபதியை கேள்வி கேட்பது என்பது ஆபத்தான ஒரு போக்கு. அது இது வந்து முற்போக்கு சக்திகளும் ஜனநாயக சக்திகளும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், it is the will of the people that determines democracy and republic. It is not will of an officer. It is will of any administrative அல்லது will of judiciary இல்லை. It's the will of the people. That is the lifeline or the core of any democracy. அப்போது will of the people, மக்களினுடைய வாக்கை வாங்கி கொண்டு வருகிற ஆட்சியாளர்களாகிய நீங்கள் தான் முடிவெடுக்கிறீர்களா, இல்லை அதிகாரிகள் முடிவுகளை எடுக்கிறார்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிடமிருந்து தமிழ் சமூகம் இன்றைக்கு எதிர்பார்க்குது. அதாவது நல்ல திட்டங்கள், நிறைய திட்டங்கள் நல்லா இருக்குது. பெண்களுக்கான திட்டமாக இருக்கட்டும், நானே இப்போ சமீபத்தில் அந்த படித்து பண்ணுற நேரம் நான் முதல்வதெல்லாம் அற்புதமான திட்டங்கள், எல்லாமே நல்ல திட்டங்கள் தான். பட் ஐ யூ ரிஃப்ளெக்டிங் த வில் ஆஃப் த பீப்புள். அது இந்த மாதிரி ஒரு குரூஷியல் டெசிஷன்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான முடிவுகளில் தான் அது வெளிப்படும். அப்படி பார்க்குறப்போ வந்து நிறைய சங்கடங்கள் நமக்கு இந்த ஆட்சி மீது வருது. இப்போ செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்திற்கு ஒரு +2 எக்ஸாமில் வச்சா அந்த கிராமரை பாஸ் பண்ண, தமிழ் இலக்கணம் பாஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு நமக்கு சந்தேகம் இருக்கிற ஒரு ஆளை தான் நீங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் வெளிப்படையாகவே நம்ம பச்சையாக சொல்லணும், தமிழுக்கு நீங்கள் செய்கிற துரோகம், அது சாதாரண துரோகம் அல்ல. அதே போல தான் இந்த விஷயத்திலையும் நீதிமன்றத்தில் ஒரு அரசு என்பது தெளிவான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்க வேண்டும். இந்த மலையினுடைய வரலாறு என்ன, அதனுடைய சமரச சன்மார்க்கத்தன்மை என்பது என்ன, இது ஒன்று வெஜிடேரியன் மலையெல்லாம் கிடையாது. அப்படி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நாட்டார் தெய்வங்களிலிருந்து எல்லா இதுலேயும் வந்து ஒரு நான் வெஜிடேரியன் கல்ச்சரும் அதுக்குள்ளே இருக்குது. அதுவும் மதுரைக்குள்ளே போய் நீங்கள் வெஜிடேரியன் கல்ச்சர் பேச முடியுங்களா? வந்து ஏன்னா ஜெயலலிதா அம்மையாரே அவர் நடுங்கி பின்வாங்கின ஒரே ஒரு சட்டம் என்பது வெளியிடக்கூடாது தான் நடுங்கி பின்வாங்கின ஒரு தருணம். அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சுரல் ஒரு ஈத்தாஸ் தான் மதுரைக்கு இருக்குது. அந்த இடத்துல இந்த அரசு ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்கவில்லை என்பது ஏமாற்றம் தான். ஏன்னா நான் இது குறித்து நம்ம நவாஸ் கனி அவங்ககிட்டலாம் வந்து பேசுகிறப்போ ஹாஜா கனி அவர்கள் நமக்கு நேர்காணலே வந்து கொடுத்தாங்க. அப்போ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்கன்னா, இதே மாதிரியான ஒரு சம்பவம் வந்து சென்னையில் திடீர் பிள்ளையார் அந்த இஷ்யூ நீங்கள் கேள்விப்படுங்க, அந்த மாதிரி சமயத்தில் கலைஞர் அவர்களை வந்து அதை கையாண்ட விதம்ங்கிறது வேறு மாதிரியான ஒரு இதில் இருந்துச்சு. பட் இந்த இடத்துல கொஞ்சம் அவங்க மௌனமே கடந்து போகிறது இது கரெக்டான ஒரு விஷயமா இதை நீங்கள் பார்க்குறீங்க? நான் எல்லாருக்கும் நான் சொல்கிறதுங்க வந்து ஒரு மத பிரச்சனையை அதனுடைய அடிப்படைகளில் நின்று நீங்கள் அணுகுங்க. அது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக நீங்கள் மாற்றாதீங்க. பட் இதில் ஏமாற்றங்கிறது அரசனுடைய அணுகுமுறை எனக்கு ஒரு ஏமாற்றம் தான் தருகிறது. நிர்வாக அழகுங்கிறது இட் இஸ் நாட், எகெயின் ஐ எம் சேயிங், இட் இஸ் ஏதோ அவங்க தான் மக்கள் மத்தியில் எலெக்ஷனுக்கு நின்று அவங்களே ஜெயித்து வந்து அவங்க பவரை எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி பவரை எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அது ஒரு ஆபத்தான போக்கு. இந்த விஷயத்தில் அவங்க ஒரு தெளிவான திஸ் இஸ் த ஸ்டாண்ட், இதுதான் இப்படித்தான் ஒரு நிலைப்பாடு எடுத்து சொன்னால் மதுரை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. எல்லா மக்களும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. நம்ம வந்து இப்போ என்ன நான் பேசுகிறது எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நான் பேசுகிறேன். இருந்தாலும் இப்போ நாம் தமிழரை பற்றி பேசுகிறோம், கட்சிக்கு உள்ளே இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி கூட அவங்க கருத்தில் ஒரு உண்மை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அல்லது இந்த சமயத்தில் உள்ளவங்க தான் 80% பேர் நான் இந்த மதவெறி சக்திகள் மீது வைக்கிற விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை. அப்போ நம்ம உண்மையை சரியாக அச்சமின்றி நீங்கள் அந்த நிலைப்பாட்டில் நின்று கொண்டே இருந்தால் இந்த சமூகம், இந்த உலகம் அந்த உண்மையை புரிந்து கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். ஒரு இருள் என்பது எப்போவுமே இருக்கும். அந்த இருள் தான் ஒரு தொகுப்பினரை ஆட்கொண்டு இருக்கிறது. அவர்களை கண்டு அஞ்சி அவர்களோடு ஒரு அதீதமான சமரசத்திற்கு நாம் என்றைக்குமே போகக்கூடாது. நிர்வாகம் அப்படி போகுதோ அப்படிங்கிற ஒரு ஒரு ஐயமும் ஒரு அச்சமும் எனக்கு இருக்கிறது.
ஏன்னா இந்த இடத்துல ஆட்சியாளர் நம்ம பேசியிருந்த மாதிரியே ஆட்சியாளர்களுக்குள்ளேயும் அவங்க ஊடுருவி இருக்காங்க, ஒரு அரசுக்கு நெருக்கடியை கொடுக்குறாங்கிறப்போ நம் தமிழ் சமூகம் இந்த மாதிரியான இஷ்யூனா இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க திருவண்ணாமலையில் எழுப்புனாங்க, ஈரோட்டில் எழுப்புனாங்க, இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும்போது இதை எப்படி நம்ம கவனமாக கையாளும்? இதை சாதாரண நம்ம கடந்து போயிடும். அதாவது நான் என்னோட இது ஒரு சமூகத்தில் அமைதியும் இணக்கப்பாடும் குலைந்து விட்டால் வளர்ச்சி என்பது நிகழாது. இப்போ நான் சார்ந்த குமரி மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த குமரி மாவட்டம் 40 ஆண்டுகளுக்கு முன்பேயே ஏறக்குறைய 90 விழுக்காடு கல்வி என்றால் ஆரம்ப கல்வியே அல்ல, உயர்கல்வியை எட்டிய ஒரு மாவட்டம். இன்று அந்த மாவட்டம் எப்படி ஒரு சிலிக்கன் வேலி இருக்கிறதோ அதை போல உலகத்தின் மாபெரும் பல்கலைக்கழகங்களை கொண்டு உலகத்தின் மாபெரும் நிறுவனங்கள், ஒரு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் டெக்னாலஜி, இவற்றிலெல்லாம் முன்னின்று வழிநடத்தக்கூடிய ஒரு மாவட்டமாக அந்த மாவட்டம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் 1980களில் இருந்து அதனுடைய கவனம், அங்கு நடக்க உரையாடல்கள், பேச்சு எல்லாமே மதம் சார்ந்து மாறிவிட்டது. அந்த மத வெறி என்பது உள்ளுக்குள் புகுத்தப்பட்டு மதம் என்பது ஒரு முதன்மை அக்கறையாக மாறிவிட்ட பிறகு இன்னைக்கு அந்த மாவட்டம் நீங்கள் ஒரு உலக அளவிலான என்பதை மறந்து விடுங்கள், தமிழகத்திலாவது தனித்து நிற்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்தை அந்த மாவட்டம் உருவாக்க முடிந்ததா? ஒரு கல்லூரியை an institution of excellence என்று அது இவ்வளவுக்கும் அந்த மாவட்டம் அத்தனை பேரும் படித்தவர், தகுதி உடைத்தவர், உருவாக்க முடியல. ஒரு ஐடி பார்க்கையோ ஒரு உலகம் முழுவதும் ஒரு ஒரு குளோபல் டேலண்ட்டை கொடுக்குற மாதிரி, ஹியூமன் கேபிட்டலை உருவாக்குற மாதிரி ஒரு நிறுவனம் அங்கே வரல. பிகாஸ் த ப்ரையாரிட்டிங்கிறது மதமாக மாறி போச்சு. ஸோ சாமியாருங்களுக்கெல்லாம் ரொம்ப மரியாதை அங்கே இருக்குது. ஆனால் வளர்ச்சி என்பது இல்லை. அரசியலில் மதம்தான் அதிகமாக விவாதிக்கப்படுகிறது. அரசியல் முடிவுகளையும் பல நேரங்களில் மதம்தான் தீர்மானிக்கிறது. அப்படிங்கிறப்போ வளர்ச்சியை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, இந்த உலகப்பரப்பில் ஒரு உயர்ந்த மக்களினமாக சிறந்து நிற்பது பற்றியான விவாதங்களோ தேடலோ இல்லை. அப்படித்தான் நம்ம இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அதைத்தான் நான் எப்பவுமே சொல்கிறது மதம் சார்ந்த இந்த இதெல்லாம் அது ஒரு கற்கால விவாதம், அது நவீன காலத்திற்குரிய விவாதம் அல்ல. ரிலிஜன் இஸ் அ பர்சனல் அஃபேர். அது உங்களுக்கும் உங்கள் இறைவனுக்கும் உரிய ஒரு உறவு. அந்த உறவில் நீங்கள் பயணியுங்கள், ஆழப்படுங்கள். இப்போ எனக்கும் நான் அதிகாலையில் எழுந்து வேகப்பயிற்சிகள் செய்வதற்கு முன்னால் ஒரு அரை மணி நேரமாவது நான் பிரார்த்தனை செய்கிறேன். வெளியே பார்க்குறவர்கள் நம்ப மாட்டாங்க, ஃபாதர் ஒரு பார்த்தா ப்ரேயர் பண்ணுற ஃபாதர் மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைப்பாங்க. நான் பிரார்த்தனை செய்கிற எது எனக்கு மன நிம்மதியை தருகிறதோ, மனதை ஒருமுகப்படுத்த உதவுகிறதோ, அண்ட் ஐ பிலீவ் இன் சரண்டர். என்னளவில் எல்லா முயற்சிகளையும் செய்துவிட்டு நான் சரணாகதி அடைந்து விடுகிறோம். அதனால்தான் எனக்கு கிறிஸ்தவத்தினுடைய அந்த அருள், கிரேஸுங்கிற கான்செப்டும், சைவ சித்தாந்தத்தினுடைய கிரேஸ் அப்படிங்கிற கான்செப்டும், கிறிஸ்தவத்தினுடைய அல்லது இஸ்லாத்தினுடைய அந்த நம்பிக்கை, சரணடைந்து விடுதல், இறைவனுக்கு சரணடைதல், சைவத்துக்குள்ளேயும் அந்த சரணடைதல் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான. இதெல்லாம் எனக்கு எல்லா மதங்களோடையும் ஒப்பிட்டு என்னால் பார்க்க முடிகின்றது. எல்லா மதங்களையும் மதிப்போடும் ஒரு ஒரு அழகான தன்மையோடும் என்னால் பார்க்க முடிவதற்கு காரணம், ரிலிஜனுங்கிறத நான் ஒரு பொலிட்டிக்கல் டூலாக பார்க்காம, ரிலிஜனுங்கிறது ஒரு அழகான ஒரு பர்சனல் டூலாக நான் என்னை கடந்த ஒரு பேராற்றலோடு உறவு கொள்வது, அந்த உறவுக்கான நிரந்தர தேடல், அதனுடைய பல பரிமாணங்களை உள்வாங்கி கொண்டு என்னையே நான் தகவமைத்துக் கொள்வது, இதை விட்டுட்டு ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் சமூகத்தில் டாமினேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த ரிலிஜனை கொண்டு வரங்கிறது அது கயமைத்தனம், நெஞ்சறிந்த கயமைத்தனம். நான் சொல்வதை போல தாய்ப்பாலிலேயே நஞ்சு கலக்கின்ற ஒரு செயல். அதைத்தான் இந்த ஆர்எஸ்எஸ் பரிவாரம் செய்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் மதத்தை மட்டுமே வச்சுட்டு ஆட்சியை பிடித்தவர்கள் காணாமல் போனதையும் நமக்கு ரொம்ப நாள் நிற்காது. இந்தியாவே நீங்கள் பாருங்களேன், நீங்கள் அடுத்த ஒரு 30 ஆண்டுகளில் இது என்ன கந்தர்கோலமாக போகுதுன்னு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இப்போ ரோமாபுரி பேரரசு எல்லாம் ஜூலியஸ் சீசருக்கு பிறகு தான் அதுக்கு வீழ்ச்சியே கண்டது. சோக்கால்டு வலுவான மனிதர்கள், ஆளுமைகள் பலவீனமான அல்லது பலமாக இருக்கிற அடிப்படைகளை தகர்க்கிறார்கள். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பலமாக இருக்கிற அடிப்படைகளை தகர்க்கிறார்கள். ராஜேந்திர சோழனுக்கு பிறகுதான் சோழ பேரரசு வீழ்ச்சி கண்டது. நெடுநாள் காயங்கள் ஒரு நாள் பெரிதாக வெளிப்படும்.
நான் மனிதர்களை பகைப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே, மனசுக்குள்ளே பகையை வச்சுட்டே இருப்பான். உங்களுக்கு மோசமான ஒரு தருணம் வர்றப்போ எல்லாரும் சேர்ந்து உங்களை காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், ஏறி மெரிச்சு போயிட்டே இருப்பாங்க. அதனால் மனிதர்களை பகைக்காதீர்கள், நட்பாக்கி கொள்ளுங்கள். எவ்வளவு நண்பர்களை நீங்கள் சேர்க்க முடியுமோ அவ்வளவு நண்பர்களை சேருங்கள். அதுவும் மதங்கள் அந்த வேலையை மட்டும்தான் செய்ய வேண்டும். இணக்கப்பாட்டையும் நட்பையும் பரஸ்பர புரிதலையும் உருவாக்குவது தான் மதங்களினுடைய வேலை. அதை விடுத்து நமது காலத்தினுடைய முதன்மை சவாலாக நிற்கிற இந்த அழிவு சக்திகளை, பகை வெறுப்பு சக்திகளை அத்தனை பேரும் இணைந்து எதிர்கொள்ள வேண்டியது தான் தமிழ் அறம் என்றும் நான் கருதுகிறேன். குறிப்பாக நம்முடைய தமிழுக்கே உரித்தான ஒரு பண்பு என்ன, அந்த உறவுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பண்பு தமிழ் மொழிக்கு இருக்குது. ஸோ அது அவ்வளோ சீக்கிரமாக அவங்க என்ன தான் பண்ணாலும் அதை உள்ளார அவங்களால அதை பெருசாக தோற்று தான் போவாங்க அப்படிங்கன்னா எல்லாருமே அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியக்கு மிக்க நன்றி.